نريد الإسلام استطعت ما توفيق إلا بالله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة அப்போ ஹுவல்லதி அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹலக்க லக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் அதுவும் அடங்கலுமாக இருக்கின்ற நிலைமையிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். விளங்குதுப்பா, பூமியில் இருக்க எல்லாத்தையும் எப்போ படைத்தான்? நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி தான் நெஞ்சான் படைத்தான். சும்மஸ்தவா பிறகு விளங்குதப்பா, சும்மஸ்தவா இலசமாயி வானத்தின் நாடினான். நாடி இப்போ சப்பா உன்ன அதை என்ன செஞ்சான்? சீர்படுத்தினான். ஆமாம், மேலே உள்ளது நாடினான்கணும். விளங்குதா? சும்மஸ்தவா இலசமா வானத்தின் பக்கம் நாடினான். சுவசவ்வா உன்ன அவைகளை செம்மைப்படுத்தினான். அவைகளை என்ன செஞ்சான்? செம்மைப்படுத்தினான். இப்போ இஸ்தவாவுக்கு என்ன அர்த்தமா? கசதேன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? வானத்தின் பக்கம் நாடினான். சும்மஸ்தவா இலசமாயி வானத்தின் பக்கம் கசத இலைகா வானத்தின் பக்கம் நாடினான். எடுத்தனப்பா, பீராதத்திகி அவனுடைய நாட்டத்தை கொண்டு வானத்தின் பக்கம் நாடினான். இதுவின் கவுலியும் இஸ்தவா இலைகி இஸ்தவா இலைகி என்ற அவருடைய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். விளங்குதப்பா, இஸ்தவா இலைகின்னா அதன் பக்கம் என்ன செஞ்சான்? நேர நாடினான்னு அர்த்தம். அதன் பக்கம் என்ன செஞ்சான்? நேர நாடினான். இது மாதிரி சஹ்மில் முர்சல் எய்யப்படக்கூடிய அம்பை போல் அம்பையெல்லாம் என்ன செய்ய போடுறது? நேர எரிஞ்சியமாக எரிவான். நேராக பக்கத்தான் நாடி போகும். அது சஹ்மில் முர்சல் எய்யப்படக்கூடிய அம்பை போல அதன் பக்கம் நாடினான் என்ற உங்களை சொல்லியிருந்து எழுக்கப்பட்டதாக இருக்கும். எப்போ இது எப்போ சொல்லுவாங்க? இதா கசதவு கஸ்தன் அதை நாடுவதாக நாடினால் முஸ்தவியன் விடுதற்கண்ண செவ்வையான முறையிலே அதன் பக்கம் நாடுவதாக நாடினால் கசத இலைகா என்று சொல்வார்களே, இஸ்தவா இலை என்று சொல்வார்களே, இந்த சொல்லிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். மீன் கைரி எழுத்துவிய அலாஷையின் எதன் பக்கமும் திரும்பாமல் மின் கைரிய எழுத்தவியன்னு என்ன பார்த்தோம்? அப்படி தானே இருக்க. எழுத்தவியன் இருக்க எப்படி இருக்க? மின் கைரிய எல்விய எந்த பக்கமும் திரும்பாமல். மின் கைரிய எல்வியன்னு அர்த்தம்? எந்த பக்கமும் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக நாடுவதாக நாடினால் என்ன இருக்குது? இஸ்தவா இலை என்று சொல்வார்களே, அது எடுக்கப்பட்டதாக இருக்கும். விளங்குதப்பா, நேராக நான் அர்த்தம். அம்பையெல்லாம் நேராக தான் எரிவாங்க. அது நேரம் நோக்கி தான் போகும். வகி விளங்குதப்பா? ஏன் அர்த்தம் வச்சு இது ரைட் தானே? அசுருள் இஸ்திவா இஸ்திவா என்பதனுடைய அர்த்தம் தலபு சவா செவ்வைப்படுத்துவதை நேராக இருப்பதை நாடுவதாக இருக்கும். நேராக இருப்பதை என்ன செய்யறது? நாடுவதாக இருக்கும். இத்தலாக்குஹு ஆனால் இந்த சவா என்பதை புழங்குவது அலல் ஏத்திதாலி சரியாக ஆக்குவது என்பதின் மீது சொல்வது. சில விஷயங்களை ஏத்திதால் சரிப்படுத்துறதுன்னு வருவாங்க. ஏத்திதால் சஃப்னு இருக்குல்ல, சஃப்களை சரி செய்கிறது, செங்கலை அடுக்குவதையும் சரி செய்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. செங்கலை அடுக்கிற சஃப்பை சரி செய்கிறது. ஏத்ததிலூ சொல்கிறாங்கல்ல, சஃப்பை கோணல் மாலாம் நிற்காதீங்க, நேராக நில்லுங்கிறதுக்கும் புழங்குறாங்க. இஸ்தவூ இஸ்தவூன்னு சொல்கிறாங்கல்லப்பா, இஸ்தவூ சவ்வு அப்படி தான் நிறைய பேர் ஒன்று ஒன்றுக்கு சொல்கிறாங்க. சவ்வு சுப்பு சவ்வு சுப்பு பக்கம் தான். அது சவ்வு அல்லது இஸ்தவு தான். அசவ்வு சுப்பு பக்கம் என்னவோ சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிலாம் கிடையாது. சஃப்புலாம் வரவே வராது. அம்பது பேர்லாம் கிடையாது. சஃப்பு இப்படி வரும். சஃப்பை சரி செய்கிறதுக்கு 50 பேர் கிடையாது. இதுதானே கேட்டேன். விளங்குதா? சஃப்பு வராதுடா. இதுதானே கேட்டேன். என்ன இருக்குது? சுஃப்புன்னு சொன்னாவது பரவாயில்ல. சஃப்புகளை சரி செய்யுங்கள். சஃப்பையோ சுஃபுன்னு 50 பேர் வரும். இதுதான் சுஃபு பக்கம். அங்கே சவ்வுன்னு தான் இருக்குது. அது தப்பாக சொல்கிறாங்க. சவ்வு சுஃபு பக்கம் இஸ்தவு சுஃபு பக்கம் வாழ்த்ததிலு இமாமுக்காக சொல்கிறாங்கல்லப்பா. சவ்வு இஸ்தவு இன்ன தஸ்வியத்தல் சுஃபூஃபி மின் தமாமி சொல இப்படிலாம் வருது. சப்ப நேராக நிற்கணும், கோணல் மாணல் இல்லாமல். அதுக்கும் சவ்வுங்கிறது சொல்கிறாங்களே. விளங்குதப்பா? இத்தலா குஹு
சவா என்பதை சொல்லப்படுவது அல்லது ஏற்றியதால் சஃப்புகளை சரி செய்கிறது, செங்கலை சரி செய்கிறது, சரியாக அடுக்கணும், நேராக அடுக்கணும், கோணல் மாலாம் அடுக்கக்கூடாது. விளங்குதப்பா? செங்கலை என்ன செய்யணும், நேராக அடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த எண்ண முடியும் உங்களால். இந்த அடுக்கி வச்சுட்டு கரெக்டாக எண்ணிடுவானுவோம். பார்த்துருக்கியா? செங்கலை அடுக்கி வச்சுட்டு இப்போ இப்படி எண்ணுவான் பற்றி அவனுக்கு தெரியாது ஒரு பக்கத்தில் எத்தனை செங்கல் இருக்குன்னு. அப்போ சொல்லுப்பா. ஆமாம், இத்தலாக்குளது ஏற்றிதால் செவ்வைப்படுத்துவதின் மீது இதை சொல்வது. லிமா ஃபீஹி மின் தஸ்வியத்தி வலையில் அஜிசா, ஜுசுக்களை செம்மைப்படுத்துவதில் இருக்குங்கிறதுனாலே இருக்கும். செங்கலை கரெக்டாக்கி வைக்கிறது. எல்லாரும் செவ்வுகளில் செவ்வையாக இருக்கணும், நேராக இருக்கணும், இந்த அஜிசாக்கள்லாம் ஒவ்வொருவர்களும் சரியாக இருக்கணுங்கிறதுக்காட்டியும் சொல்லப்படுது. அப்போ இத்தலாக்கோல் ஏற்றியதால் செவ்வைப்படுத்துவதின் மீது அதை சொல்வது. சவா என்ற வார்த்தையை சொல்ல சவ்வு சுவ்வு பொங்குங்கிறாங்கல்ல, சவ்வுகளை சரியாக நின்றுங்கன்னா ஒவ்வொரு ஜுசுக்களும் ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டாக நில்லுங்கன்னு அர்த்தம். லிமா ஃபீஹி மின் தஸ்வியத்தி வலையில் அஜிசா, ஜுசுக்களை வைப்பதை சரிப்படுத்துவது அதில் இருப்பதுனாலாக இருக்கும். சரி சரி, எப்படி வச்சாலும் சரி தான். விளங்குதப்பா? செவ்வைப்படுத்துறது கொள்றதுலாம் சொல்கிறது இருக்கு. அல்லாவுக்கு அதை சொல்லக்கூடாது. வலா இம்கினு அம்லு அலிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது சுமத்தாட்டுவதெல்லாம் சரியாகாது. விளங்குதா? அல்லாஹ் ஒன்றையும் ஜுசுக்களை சரி பண்ணான் என்ன அர்த்தம் கிடையாது. ஆமாம், நாடினான்றணும். வலா இம்கினு அம்லுஹு, செவ்வைப்படுத்துவது சரி செய்கிறது என்பதை அலிஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது சுமத்தாட்டுவது சாத்தியமாகாது. ஏன்னா அன்னஹு, இது செவ்வைப்படுத்துறது, சீர்படுத்துறது, ஒழுங்காக்குறது, செப்பனிடுவது என்பதெல்லாம் இந்த ஹவாசில் அஜிசாம் மனிதர்களுடைய பிரத்யேக தன்மைகளில் உள்ளதாக இருக்கும். விளங்குதுன்னு விளங்குதப்பா? அன்னஹு, இதெல்லாம் இந்த ஹவாசில் அஜிசாம் ஜிஸ்முகள் உள்ள மனிதர்களுக்கு பிரத்யேகமானவைகள் உள்ளதாக இருக்கும். அப்போ நாடினான் தான் அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கான். எப்படி? சும்மஸ்தவாயிலசம, வானத்தை ஆதிக்கம் செலுத்தினான், ஆளுமை செய்தான், கையகப்படுத்தினான்னு அர்த்தம் கொடுக்குறாங்களாம். விளங்குதா? ஆனால் இங்கே அதெல்லாம் சூப்பர் கிடையாது. பாரு, வக்கீல சொல்லப்படுகிறது இஸ்தவா என்றால் சும்மஸ்தவா இலசமான வானத்தை ஆதிக்கம் செலுத்தினான் என்ன அர்த்தம் வைக்கிறாங்களாம். வக்கீல இஸ்தவா என்றால் இஸ்தவுலா வ மலக்கே, வானத்தை ஆளுமை செய்தான், கையகப்படுத்தினான், விளங்குதப்பா, ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லப்படுது. வக்கீல இஸ்தவா என்றால் இஸ்தவுலா மலக்க, ஆளுமை செய்தான், கையகப்படுத்தினான், ஆட்சி அதிகாரம் செய்தான் என்ன அர்த்தம் வைக்கிறாங்களாம் இஸ்தவாவுக்கு. விளங்குதப்பா? கால, ஒரு கவிஞர் சொல்லுகிறார், ஷேருன், இது ஒரு கவியாக இருக்கும். கது இஸ்தவா பிஷிருன், பிஷிருபுனு மருவான் என்பவர் ஆளுமை செய்தார். அதில் இராக்கி, ஈராக்கை ஆளுமை செய்தார், ஈராக்கை ஆளுமை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மின் கைரி தமின் ஒ செய்ஃபின், ஆயுதம் இல்லாமலும் இரத்தத்தை ஓட்டாமலும், தமின் முஹராக்கினா ஓட்டப்படுகின்ற இரத்தம் இல்லாமலும் ஆயுதம் இல்லாமலும் ஈராக்கை பிஷிருபுனு மருவான் என்ன செஞ்சிட்டாரு? ஆளுமை செய்தார், கையகப்படுத்தினார், ஆட்சி செய்தார்னு சொல்கிறாங்க. சண்டை கண்டை போடாமல் ஆயுதத்தை எடுத்து போய் ரத்தத்தையெல்லாம் சிந்தாமல் அவர் நல்லா அதை கைப்பற்றிட்டார். அதை கைப்பற்றிட்டார், ஈராக்கை என்ன செஞ்சிட்டாரு? கைப்பற்றிட்டார் இந்த பிஷிருபுனு மருவான்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆளுமை செய்தார், ஆளுமை செய்தாங்கிறது ஒரு கவியையும் கொண்டு வர்றாங்க. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் கவியை கொண்டு வரணும். கவியில் அப்படி அர்த்தம் இருக்கா? கவிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்பானு. கவிக்கு அந்த அளவு முக்கியம். ரைட் தானப்பா? அதெல்லாம் அங்கீகரிக்கப்படும். கவிஞர்கள் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த அர்த்தம் இருக்குங்க. கவிஞர்கள்லாம் புழங்கியிருக்காங்க. ஐயாமுல் ஜாஹிலியா உள்ள கவிகள்லாம் சட்டம். அவன் போதையில் படித்தாலும் செய்தான், காதலில் படித்தாலும் செய்தான், அதெல்லாம் என்னவா போயிடும்? சட்டமாயிரும். காதல் மோகத்திலையும் படிக்கிறானுவோ. கப்பிலுதல் ஜிதாரவதல் ஜிதாரா, மஜ்னூன் படிக்கிறார்ல, முர்ரு அலா ஜிதாரி தியாரி லைலா கப்பிலுதல் ஜிதாரவதல் ஜிதாரா வலா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்பி
வலாக்கின் ஹுப்புமன் சக்கன தியாரா படிக்கணும். பயத்தில் போய் வருவோப்பா. லைலாவினுடைய வீட்டு சவுத்துக்கு அருகாமையில் நடக்கிறேன். இந்த சவுத்தை முத்தமிடுகிறேன். கப்பிலுதல் ஜிதார, அந்த சவுத்தை முத்தமிடுகிறேன். கப்பிலுதல் ஜிதார ஜிதார வலாஹுபு தியாரி ஷகுவன கல்வி, இந்த வீட்டினுடைய பிரியம் கல்பத்தி நர்பல. வலாக்கின் வலாக்கின் மன்சக்கன தியாரா, வீட்டுக்குள்ளே இருக்கிற லைலாவுடைய காதல் தான் என் கல்பில் நிரம்பி இருக்குன்னு படிக்கிறான். இதெல்லாம் சட்டத்தில் வந்துடும். அப்போ கவி அப்படி இருந்தால் ரைட் தானே அர்த்தம். இஸ்தவுலா பிஷிர்புன் வருவான், ஆதிக்கம் செலுத்தினார், ஈராக்கை கையகப்படுத்தி விட்டார். மின் கைரி செய்வின் ஆயுதம் இல்லாமல், வதமின் முஹராக்கின் ஓட்டப்படுகின்ற ரத்தம் இல்லாமல் ஆளுமை செய்தார் அப்படின்னு சொல்கிறான். அவை ஆளுமை செய்தார்னு அர்த்தம் இருக்குங்கிறாங்க. ஆனாலும் வல்லவ்வலு நாடினான் என்பது தான் அவுஃபக்குலில் அசல். அசலுக்கு என்னவா இருக்கும், நேர்பாடானதாக இருக்கும். ஏன்னா இப்போ அப்போ ஆதிக்கம் செலுத்தினா எப்படி வரணும், சும்மஸ்தவா அலசமான்னு வரணும். இங்கே பாரு அனல் ஈராக்குன்னு வருது பாரு. இஸ்தவாவுக்கு அடுத்து என்ன செய்யுது, அலா வந்தால் தான் ஆதிக்கம் செலுத்திங்க. இலாவுலா வருதே, இலா வந்தால் என்ன தான் அர்த்தம், நாடினான் தான் அர்த்தம் வரும். இருக்கேன் இலாவியெல்லாம் போட்டு எல்லாம் சொல்கிறான், அப்படி கொண்டு போயிடணும். ரேட்டுப்பா, தம்பி, வல் அவ்வளவு முந்தின அர்த்தம் நாடினான் என்பது தான் அவுஃபக்குல் அசல், அசலுக்கு நேர்பாடானதாக இருக்கும். விளங்குதான்னு கேட்டேன். ஒரு சிலத்தில் முஅத்தாபிகா, இலாவை கொண்டு முத்தத்தியாக்கப்பட்ட வரக்கூடியது இணைக்கப்பட்டிருக்கக்கூடியதற்கும் நேர்பாடானதாக இருக்கும். எல்லாம் இஸ்தவாவை இலாவை வச்சு தான் முத்தத்தி ஆக்கியிருக்காங்க சொல்கிறாங்க. அதை சிலானா இலாவின் பக்கம் சேர்ந்து வந்திருக்கே. ஒரு சிலத்தில் முஅத்தாபிகா, எதை கொண்டு முத்தத்தியாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்தவா இணைந்திருப்பதற்கும் அது நேர்பாடானதாக இருக்கும். இலாவின் பக்கம்லாம் முத்தத்தியாக்கப்பட்டிருக்கே, இலாவை வச்சு இஸ்தவா முத்தத்தியாக்கப்பட்டிருக்கு. அவன் நாடினான்னா தான் ரைட்டு. ஆதிக்கம் செலுத்தினா அலாவில் வரணும். ரைட்டப்பா. வசிலத்தில் முஅத்தாபிகா, எதை கொண்டு எந்த இலாவை கொண்டு முத்தத்தியாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முத்தத்தியாக்கப்பட்ட இலாவின் பக்கம் இஸ்தவா சேர்க்கப்பட்டிருப்பதுக்கு நேர்படுவதற்காக வேண்டியும் முந்தின அர்த்தம் ஹசத நாடினான் என்பதுதான் சரியாக இருக்கும். மேலும் தஸ்வியத்தில் முத்தரத்தபத்தி அலைகி பில் ஃபா, ஃபாவை கொண்டு எதன் மீது அது அமைக்கப்பட்டிருக்கிறதோ, பாவை கொண்டு ஃபாவை கொண்டு எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அத்துப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த தஸ்வியத்துக்கும் நேர்படுவதினால் இலஃபஸ் அவ்வா உன்னேன்னு இருக்கு. எப்படி வருதுங்க, வானத்தின் பக்கம் நாடி பஸ் அவ்வா உன்ன, அது என்ன செஞ்சான், சரி செய்தாங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு. பின்னால் உள்ளதையும் பார்க்கணும்ல, பின்னால் உள்ளதையும் பார்த்தா பாவு கொண்டு அத்துப்பு செய்யப்பட்டதில்லை, அமைக்கப்பட்டிருக்கு. சப்பான சரி செய்தான் என்ன அர்த்தம், அதுதான். தஸ்வீகத்தில் தரத்தபத்தி அலைகி பில் ஃபா, ஃபாவை கொண்டு எதன் மீது அத்துப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தஸ்வீகத்துக்கும் அது ரொம்ப நேர்படக்கூடியதாக இருக்கும். அப்போ நாடினான்னு சொன்னாதான் நல்ல அர்த்தம். ஒல் முராது பி சமானா என்னங்க அர்த்தம், சுமஸ்தவா இல்லை சமா, சமாவுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. ஒல் முராது பி சமா, சமா என்பதை கொண்டு நோக்கம் ஆதிகள் அஜராமல் ஒலுவியத்து, மேலே உயர்ந்திருக்கின்ற அந்த தோற்றங்களாக இருக்கும். அஜராம், வானத்துக்கெல்லாம் ஜிருமு அஜராம் தோற்றம் ஒரு புழு கடலில் தெரியுதுல்ல, அதுதான் இங்கே வானம். நேரு நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் புழு கடலில் தெரியும், மேலே ஃப்ளைட்டில் இருந்து கீழே பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். பார்த்தியா, மேலேருந்து கீழே பாரு, இதே மாதிரி தான் தெரியும். அவி இதுதான் வானம் கிடையாது, நமக்கு மேலே உள்ளது உள்ள வானம் தான். மேலே புழு கடலில் தெரியுதுப்பா, விமானத்துலேருந்து கீழே பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது. விளங்குதா, அது மாதிரியா இருக்கு கீழே இல்லையா. அப்போ குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே இது மாதிரி தான் தெரியும், குறிப்பிட்டதுக்கு மேலே நெஞ்சு மேலே தெரியுது இல்லைங்க புழுக்கரில், அதுதான் அர்த்தம். கொல் முராது பி சமா, சமா என்பதை கொண்டு நோக்கம் ஆதிகள் அஜிராமல் உல்வியத்து, உயர்ந்து மேலே தெரிகின்ற உருவங்களாக இருக்கும். அவு ஜிஹாத்துல் உலுவி, மேல் பகுதியில் உள்ள திசைகளாக இருக்கும். மேல் பகுதி உள்ள சமாதான்,
நமக்கு மேலே உள்ளது புள்ள என்ன இருக்குது? அஸ்ஸமாவு ஃபௌகனா. நமக்கு மேலே உள்ளது புள்ள சமாதான். அஸ்ஸமாவு ஃபௌகனான்னு நடத்தாங்க. சமா என்பதுக்கு மேலே, நம்ம தலைக்கு மேலே உள்ளது புள்ள என்னதுதானா? சமாதாங்கிறாங்க. சரி, அடுத்து எப்பா ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்களே, சும்மேன்னு இருக்குல்லப்பா. எப்பா சும்மஸ்தவா இலசமா, பூமியை பூமியில் உள்ளதையெல்லாம் படைச்சான். பூமியில் உள்ளதையெல்லாம் என்ன செஞ்சான்? படைச்சான். விளங்குதப்பா? சும்மஸ்தவா இலசமா, பிறகு வானத்தின் பக்கம் நாடினான் அன்னு இருக்குல்ல. அந்த சும்மை வந்து தருத்தீபை காமிக்க வரலையாம். என்னது? வக்கத்தினுடைய தருத்தீபை காமிக்கலை. பூமியை படைச்சிட்டு வானத்தை படைச்சான் அண்ணா அர்த்தம் இல்லையா? முதையே வானத்தை படைச்சிட்டானா. வானத்தை படைச்சிட்டு தான் நினைச்சான் பூமியை படைச்சான். இது உயர்வுங்கிறத காமிக்க வந்திருக்கான். சும்மா எது காமிக்க வந்திருக்கு? பூமியை படைச்சதை விட எது உயர்ந்தது? வானத்தை படைச்சது சிறந்ததுன்னு அர்த்தமா அந்த இடத்துல. சும்மா அப்படி அர்த்தம் இல்லை. ஜானி செய்துன்னு சும்மா அமருன்னு என்ன அர்த்தம்? தர்த்தீபை காமிக்கல வருதே. செய்துக்கு வந்தான், செய்துகளை வந்து நேரம் கழிச்சு அமர் வந்தான்ல அர்த்தம். அப்படி கிடையாதான். இது உயர்வை காமிப்பதற்கு வந்திருக்கான். விளங்குதப்பா? அந்தஸ்தில் உயர்வை காமிக்க வந்திருக்கு. விளங்குதா? பாரு, இந்த சும்மா வாகிறது எப்படி வா? சும்மல, இந்த சும்மை என்ற வார்த்தையில் அல்லவுலி தஃபாவுத்தி மா பைன ஹல்கைனி, ரெண்டு படைப்புக்கு மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். ஃபதுலி ஹல்கி சமா, வானம் படைக்கப்பட்டிருப்பதனுடைய மேன்மையை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அலா ஹல்கில் அருது, பூமி படைக்கப்பட்டதை விட, எப்படி பூமி படைக்கப்பட்டதை விட வானம் படைக்கப்பட்டதனுடைய மேன்மையை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லை போல, சும்மகான மினல்லதீன ஆமனு. இங்கே இது ஒரு சிக்கலான இடம்டா. இதெல்லாம் சும்மகான மினல்லதீன ஆமனு, அதாவது பாரு, ஃபலக்தஹமல் அக்கபா, அக்கபாவையும் அவன் கடக்கலை. காபீர் எது கடக்கலை? அக்கபாவை கடக்கலை. ஒமா அதுராக்க மல் அக்கபா, அக்கபான்னா என்ன? அவங்களுக்கு ஏது வஸ்து அறிவித்தது? அது அக்கபானா என்ன தெரியுமா? ஃபக்குரக்கபத்தின், அடிமையை விடுதலை செய்வது. அவு இத்தாமு ஃபி யோமின் வி மசுகபத்தின், பசி பட்டினையை உடைய பஞ்சத்தை உடைய நாளிலே உணவளிப்பது. அல்லது உணவளிப்பதில் ஃபக்குரக்கபத்தின், அக்கபாவை கடக்கிறது என்றால் ஃபக்குரக்கபத்தின் சொல்ல அடிமையை விடுதலை செய்வது. அவு இத்தாமுன் ஃபி யோமின் வி மசுகபத்தின் யதீமன், பசி உடைய பஞ்சம் உடைய ஒரு நாளிலே என்ன செய்யறது? ஒரு எத்தீமுக்கு உணவளிப்பது. எப்படிப்பட்ட எத்தீமே? ராமகரபா, சொந்தம் உடைய. ராமகரபானா சொந்தமுடைய எத்தீமுக்கு உணவளிப்பது. அவ் மிஸ்கீனன், எத்தீமுக்கு உணவளிக்கணும். சொந்தம் உடைய எத்தீமுக்கு உணவளிக்கணும். அவ் மிஸ்கீனன் அல்லது மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும். எப்படிப்பட்ட மிஸ்கீன்? ராமத்திரபத்தின், விளங்குதப்பா? மண்ணில் கிடந்து உருளக்கூடிய, பட்டின பசியில் கிடக்கக்கூடிய ஒரு மிஸ்கீனுக்கு என்ன செய்யணும்? உணவளிக்கணும். மிஸ்கீனுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் விட சும்மக்கான மினல்லதீன ஆமனும், அவன் ஈமான் கொண்டவர்கள் ஆயிருந்திருக்கணும். இப்போ ஈமான் கொண்டு தானப்பா இந்த வேலையெல்லாம் செய்யணும். இப்போ சும்மா தர்த்தீபை காமிக்க வரல, உயர்வை காமிக்க வந்திருக்கிறது. இதெல்லாம் விட அவன் அந்த காபீர் அடிமையை விடுதலை செய்கிறான். என்ன இருக்க சொல்லுப்பா? எத்தீமுக்கு என்ன செய்கிறான்? உணவளிக்கிறான். எடுத்துனப்பா, பசி உடைய நாளில் எத்தீமுக்கு உணவளிக்கிறான். விளங்குதானே? சொந்தமுடைய எத்தீமுக்கு உணவளிக்கிறான். மிஸ்கீனுக்கு மண்ணை கடந்து உருண்டு பட்டின பசியில் கிடக்கிற ஒரு எத்தீமுக்கு என்ன செய்ய? மிஸ்கீனுக்கு உணவளிக்கிறான். இதெல்லாம் போக அதுக்கு முன்னால் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் சும்மக்கான மினல்லதீன ஆமனும், அவன் ஈமான் கொண்டவர்களில் ஆயிருக்கணும். இந்த ஈமான் என்ற இந்த உயர்வானதை செய்ததற்கு பிறகுதான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அதுதான் அக்கபாவை கடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து இது அந்தஸ்தை காமிக்க வருது. இந்த வேலையெல்லாம் செய்கிறான். ஆன் பண்ணிட்டு இல்லைப்பா இருக்கண்ணே, இந்த வேலையை செய்கிறான். எப்போ செய்யணும்? உயர்ந்த ஈமான் கொண்டதற்கு பிறகு. சும்மக்கான மினல்லதீன ஆமனு, அவன் ஈமான் கொண்டதற்கு பிறகு. விளங்குதப்பா? ஈமான் என்ற உயர்ந்த ஒரு வேலையை அவன் செஞ்சுட்டு இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் அது பழிக்க. ஈமான் இல்லாமல் என்ன செஞ்சு பிரயோஜனம் இருக்கா? இப்போ இந்த சும்மா என்ன செய்யுது? எத்தீமுக்கு உணவளிக்கிறது, மிஸ்கீனுக்கு உணவளிக்கிறது, அடிமையை விடுதலை செய்கிறது. விளங்குதப்பா? விடுதலை கிடைக்கும். இதை விட இதெல்லாம் என்ன இருக்க? ஈமான் கொள்றதா மேன்மை.
மேன்மையை காமிக்க இந்த சும்மா வந்திருக்குல்ல, அதே மாதிரி இந்த சும்மா எது கூட வந்திருக்கலாம், மேன்மை என்ற பொருளை காமிக்க வந்திருக்கலாம், வானத்தினுடைய மேன்மையை காமிக்க வந்திருக்குன்னு அர்த்தம். விளங்குதப்பா? என்னது இல்லை, பூமியை படைச்சிட்டு வானத்தை படைச்சாங்கிறதுலாம் கிடையாது. வானம் முன்னாலேயே படைக்கப்பட்டுருச்சு. பூமியை படைச்சிட்டு வானத்தை படைச்சான்னு சொன்னா என்ன இருக்குது, அது குரானுடைய லாய் இருக்கு, இடையூறா போயிடும். பாரு சொல்லுப்பா, சும்மவாகிறது இல்லை அல்லவுலி தஃபாவுத்தி மாபீன ஹல்கைனி, வானம் பூமி ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வை காமிப்பதற்காக வேண்டி இருக்கலாம். ஃபதுலி ஹல்கி சமா, வானம் படைக்கப்பட்டதனுடைய மேன்மையை காமிப்பதற்காக வேண்டி இருக்கலாம். அலா ஹல்கில் அருதி, பூமி படைக்கப்பட்டதை விட வானம் படைக்கப்பட்டதனுடைய மேன்மையை காமிப்பதற்காக வேண்டி இருக்கலாம். கவுலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை போல சும்மா காணமில் அல்லதீன ஆமனு. விளங்குதுப்பா? அப்போ அக்கபாவம் கிடக்கல, அக்கபாவம் கிடக்குதுன்னா என்ன, ஃபக்குரக்கபத்தின், அடிமையை விடுதலை செய்யணும். ஃபக்குரக்கபத்தின் அவ் இத்தாமுன் ஃபீ யோமின், ஃபீ யோமின் கிட்ட ஒரு மிஸ்கினுக்கு அவன் சாப்பாடு பசியுடைய நாளிலே என்ன இருக்குது, சொந்தமுடைய எத்தீமுக்கு உணவளிச்சிருக்கணும், அல்லது ரொம்ப வறுமையிலே வாண்டி கொண்டிருக்கிற மிஸ்கீனை என்ன செஞ்சுருக்கணும், அவன் உணவளிக்கணும். இதெல்லாம் போக சும்மா காணமில்லதின் ஆமனும், உயர்ந்த ஈமான் கொண்டவனாக ஆகியிருந்திருக்கணும், இந்த வேலைகளை அவன் செஞ்சுருக்கணும். இதுதான் அகபாவை கிடக்கிறதுன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். விளங்குதப்பா? இப்போ இந்த சும்மங்கிறது எதுக்கு வந்திருக்கு, இந்த இடத்துல உயர்வை காமிக்க வந்திருக்கு. அதே மாதிரி சும்மஸ்தவாயில் சமானா உயர்ந்த வானத்தை என்ன செஞ்சான் அல்லா படைச்சான்னு அர்த்தமா. ரைட்டை பார்த்து வைக்கிறதே. விளங்குதப்பா? லா, ஆமாம், இது எதுக்கு வரல, பின்னால் என்பதை காமிப்பதற்கு வரவில்லை. லாலி தராகி, சும்மங்கிறது பின்னால் தான் காமிக்கும். ஜானி செய்துன் சும்மா 50 மணி நேரம் கழித்து வந்தான்னு அர்த்தம். அது கிடையாதான். லாலி தராகிவில் வக்கத்தி, வக்கத்திலே பூமியை படைச்சிட்டு வானத்தை படைச்சான்னு அர்த்தம் இல்லை. இப்போ இன்னும் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா, பூமியை படைச்சிட்டு வானத்தை படைச்சான்னு சொன்னோம்னா, யுகாலிபு லாயிர கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சொல்லின் வெளிரங்கத்துக்கு அது மாற்றமாயிரும். வல்லரத பாததாலிக்கது ஆகா, வல்லரத பாததாலிக்கது ஆகா என்ற சொல்லுக்குமா என்ன செஞ்சிடும், அது லாயிருக்கு மாற்றமாயிரும். வல் அரத பூமியை பாததாலிக்க, வானத்தை எல்லாம் படைத்ததற்கு பிறகு தஆகாதை செவ்வைப்படுத்தினான். பூமியை படைத்தான், முதல் வானத்தை படைத்தான், அடுத்து பூமியை படைத்தான், அதுக்கடுத்து தான் வந்து எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை வச்சான்னு அர்த்தம். தயவு செய்கிறதுன்னு அர்த்தம், எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது. காடு ஒரு பகுதி, தண்ணீர் ஒரு பகுதி, மலை ஒரு பகுதி, இதுதான் தயவு. மனிதர்கள் இருக்கிற இடம் ஒரு பகுதி. தயவு செய்கிறது என்றால் என்ன செய்கிறது, எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது. வானத்தை படைச்சிட்டு அதுக்கடுத்து பூமியை படைச்சிட்டு, பூமியை படைச்சதுக்கு பிறகு தான் எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது. இல்லை வீடு கட்டி முடிச்சதுக்கு பிறகு தானப்பா இந்த ஜாமானில் கரெக்டாக அடுக்க முடியும். இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது டைனிங் ஹாலு, இது விருந்தினர்கள் அறை, போர்ட்டிக்கல், வாகனம் நிப்பாடுற இடம்லாம் வைப்பாங்கல்ல, போர்ட்டிக்கல்ல உட்காந்து பேசுவாங்கல்லப்பா. வீடுகளில் போர்ட்டிக்கல் ஒன்று இருக்குமேப்பா, ஆனால் சேர்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. வாகனம் நிப்பாடுறதுக்கு ஒரு இடம், பார்க்கிங்கு. வீடெலாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு செய்ய முடியும், அதுக்கு முன்னாலேயே செய்ய முடியும். இப்போ வானத்தை படைச்சிட்டு அதுக்கு பிறகு பூமியை படைச்சிட்டு அதுக்கடுத்து பூமியில் எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சான். தயவுனா எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வானம் தான் முன்னால் படைக்கப்பட்டிருக்கு இந்த ஆயத்து காமிக்குது. ரைட்டப்பா? வல்லறத பாத தாலிக்க, வானத்தையெல்லாம் படைச்சி விளங்குதப்பா முடிச்சதுக்கு பிறகு தான் தஆஹா, பூமியில் எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்த என்ன செஞ்சால் சரி செய்தான்னு அர்த்தம். இன்னும் எதுல்லு, இது காமிக்கிறது அலா தாக்குரி தஹவில் அருதி, பூமியினுடைய தஹவு தாமதமாக இருந்தது என்பது மீது அறிவிக்க. தள்ளிவா அந்த கல்கி சமான் இருக்கு பாரு, வானத்தை படைக்கப்பட்டதை விட, தஸ்வியத்திகா, வானத்தை சரி செய்ததை விட இந்த தயவு செய்தது லேட்டு என்பதை காமிக்கிறது. விளங்குதா? தாமதம் என்பதை காமிக்கிறது. எப்படிப்பட்ட தயவு? அல் முத்தகத்திமத்தி அலா ஹல்கி மாஃபீகா, பூமியில் உள்ளதை படைக்கப்பட்டது. விளங்குதப்பா? எப்படி படைக்கணும்? அல் முத்தகத்திமத்தி அலா ஹல்கி மாஃபீகா, அதில் உள்ளதை படைக்கக்கூடியதை விட முந்தி இருக்கின்ற அறிவிக்கின்றது. அப்போ முதல் வானத்தை படைச்சான், வானத்தை படைச்சிட்டு அதுக்கடுத்து பூமியை படைச்சிட்டு
அதுக்கடுத்து தான் தாவு செய்கிறத படைச்சான்னு அர்த்தம். எடுத்தானப்பா. இங்கே கொண்டு வந்துடணும். இப்போ இன்னும் எதுல்லா தாக்கூரி தஹவில் அருதி, பூமி தயவு செய்தது தாமதம் என்பது மீது அறிவிக்கிறது. அந்த கல்கி சமாயி, வானம் படைக்கப்பட்டதை விட தஸ்வியத்தி அதை சரி செய்வதை விட அது தாமதமாக இருக்கிறது தயவு என்பதை காமிக்குது. அல் முத்தகத்திமி அலா ஹல்கி மாஃபிகா, அதில் உள்ளதை படைக்கப்படக்கூது முந்தியிருப்பதை விட விளதற்கண்ண முந்தி இருக்கின்ற தயவுக்கு முன்னால் விளங்குதப்பா. பூமியை தயவு செய்வதற்கு முன்னால் பூமியை தயவு செய்தது வானம் படைக்கப்பட்டதை விட அது சரி செய்வதை விட பிந்தி இருக்கிறது என்பதை காமிக்கிறது. ஆனால் இல்லான் தஸ்த அணிவை அதை இஸ்தினாஃபா ஆக்கினாலே தவிர இதை தனியாக ஆக்கிறது. இல்லான் தஸ்த அணிவை அதை இஸ்தினாஃபா ஆக்கினாலே தவிர ஏய் தாவான